லோக்சபா தேர்தல் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் கடந்த 2 மாதங்களில் மட்டும் ஹெலிகாப்டர் நிறுவனங்கள் 350 முதல் 400 கோடி ரூபாய் வரை வருவாய் ஈட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் காலகட்டத்தின் போது அரசியல் கட்சித் தலைவர்களின் பிரச்சார பயணத்திற்காக ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி வருவது தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் தற்போது டிமாண்ட் காரணமாக ஹெலிகாப்டர் வாடகை 50% வரை அதிகரித்துள்ளது. கடந்த தேர்தலின் போது வழக்கத்தை விட 20 முதல் 30% கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்பட்ட நிலையில் நடப்பு ஆண்டில் கூடுதலாக 50% வரை வசூலிக்கப்படுகிறது. இதுவரை தேர்தலுக்காக 200 ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்ட நிலையில் தேர்தல் காலகட்டத்தில் இவற்றின் வாயிலாக குறைந்தபட்சம் 350 முதல் 400 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டிருக்கும் என கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள உள்ளாட்சி நிதி தணிக்கைத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் கணக்கில் வராத 1,57,000 ரூபாயை லஞ்ச ஒழிப்பு போலீசார் பறிமுதல் செய்தனர். ஊராட்சி ஒன்றியங்கள், கிராம ஊராட்சிகளின் வருடாந்திர கணக்கு ஆய்வு செய்யும் தணிக்கை குழு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள உள்ளாட்சி நிதி தணிக்கை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் வருடாந்திர வரவு செலவுகளை ஆய்வு செய்தனர். தணிக்கை குழுவில் ஈடுபட்டுள்ள அலுவலர்களுக்கு ஊராட்சி ஒன்றிய மற்றும் கிராம ஊராட்சிகளில் பணியாற்றும் கிராம ஊராட்சி செயலாளர்கள் லஞ்சம் கொடுப்பதாக மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து தணிக்கை குழு அலுவலகத்தில் சுமார் 6 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் கணக்கில் வராத 1,57,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக உள்ளாட்சி நிதி தணிக்கை பிரிவு ஆய்வாளர்கள் 7 பேர் உட்பட 15 பேர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.